வாழ்க வளமுடன். உடலை ஒரு திசை. இதை சிந்திக்க போகிறோம். இது மகாகவி பாரதியார் கூறிய தத்துவம். மிக உயர்ந்த தத்துவம். அவர் உடல், உயிர், மனம், தெய்வம் இந்த தத்துவங்கள் அனைத்தையும் உணர்ந்த மகான். உடல் நலமாக இருந்தால்தானே இன்பமாக வாழ முடியும், இல்லையா? அதுதான் அவர் மேலும் உடம்பை பற்றி கூறுகிறார். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி உடல் கேட்டேன் என்கிறார். மனசு சொல்றத இந்த உடம்பு கேட்கணுங்கிறார். மற்றும் சொல்கிறார், நல்லதோர் வீணை செய்து நலம் கெட புழுதியில் எரிவதுண்டா என்கிறார். ஏன்னா இந்த உடம்பு ஒரு வீணை மாதிரி நல்லா இருக்கு, இதை கெடுத்து கொள்ளலாமா இந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த உடம்புக்கு என்ன இன்னொரு உடம்பு மெய்யுடம்பு என்று பெயர், தெரியும் இல்லையா? ஏன் மெய்யுடம்புன்னு கூறுகிறார்? இந்த உடம்புக்குள் உயிர் என்ற ஆன்மா, அந்த உயிர் என்ற ஆன்மா உறைவிடம். இந்த உடல் உறைவிடமா இருக்கு. இப்போ உயிர் நன்றாக வேணும்னா உடல் ஆரோக்கியம் வேணும் இல்லையா? உயிர் நல்லா இருந்தால் தான் நீளாயுள் வாழ முடியும். அதுக்குத்தான் உடம்பு ஒரு வாகனம். அதனால்தான் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் என்கிறார். ஆனால் இந்த உடம்பு எப்படி வந்தது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? இந்த உடம்பை இறைநிலை எவ்வளவோ காலமாக மிகவும் நுட்பத்துடன் வடிவமைத்து கொடுத்துள்ளது. நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? எப்படி வந்திருக்கு இந்த உடம்பு? புழுவாகி, பூச்சியாகி, வண்டாக மாறி எவ்வளவு ஊர்வன, விலங்கினம் இவைகளை எல்லாம் தாண்டி முழுமையான அமைப்பாக இந்த உடல் வந்துள்ளது. அதுதான் வேதாத்ரி மகர்ஷி மகான் கூறுவார், பிரபஞ்சம் எனும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் என்று. அவர் மேலும் கூறுகிறார், சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்து இணைத்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு எட்டா செயல்கள் சிறப்புடலில் நடத்துவன. முன்னமொரு துளியான மூல விந்து நாதத்தால் முழுமையானது எனது உடல் முற்றறிவன் திருவருளால். இந்த இறைவன் ஆற்றலால் இந்த உடம்பு முற்றறிவு முழுமையாக அனுமதிச்சு கொடுத்திருக்கு. இவ்வாறு இறைநிலை வடிவமைக்கப்பட்ட இந்த உடலுக்குள் நடக்கும் செயல்களை எல்லாம் எண்ணி நம்ம பார்த்துருக்கோமா? சாப்பிட்ட உணவு 7 தாதுவா மாறி சக்தியாக மாற்றுவது யார்? இது நம்ம என்றைக்காவது சிந்திச்சிருப்போமா? அப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானே இந்த செயல்களெல்லாம் தடையில்லாமல் எளிமையாக நடைபெறும், இல்லையா? நாம் என்ன செய்கிறோம்? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமா வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடைத்தாண்டி என்று உடம்பை எவ்வளவு கெடுக்க முடியுமோ அவ்வளவு கெடுத்துட்டு துன்பத்தை அனுபவிக்கிறோம். மாத்திரை, மருந்து, டாக்டர் என்று அலைந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதற்கெல்லாம் தீர்வாகத்தான் இந்த உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் எளிய முறையில் உடற்பயிற்சியாக கொடுத்திருக்கார்கள். அவர் படித்த மருத்துவ முறைகளின்படி விஞ்ஞான அடிப்படையில் வடிவமைத்து கொடுத்திருக்காங்க அந்த உடற்பயிற்சி. ஒவ்வொரு உறுப்புகள், நம்ம உடலில் எவ்வளவு உறுப்புகள், இதயம் வேலை செய்யறது, கிட்னி வேலை செய்யறது, இதுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி எளிய முறையில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தகுந்த மாதிரி எளிய முறையில் உடற்பயிற்சி 8 வயதிலிருந்து 80 வயது வரையும் செய்யக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சி அவ்வளவு அற்புதமாக கொடுத்திருக்காங்க. அதற்கு அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள், அருமையாக உடலை வைத்து கொள்ளலாம். மனவள கலைக்கு வாருங்கள், மனதை இதமாக வைத்து கொள்ளலாம். மனிதனாக வாழலாம், தெய்வமாக உய்யலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.